சிஎஸ்கே விசஸ் கேகேஆர் நாளைக்கு தொடங்க போகுது. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபேவரட்ஸாக இருக்காங்க. எல்லா ஃபேன்ஸ்க்கும் ஒரே சந்தோஷம். ஆனால் இந்த மேட்சை மட்டும் நம்ம வின் பண்ணிட்டோம்னா இந்த சீசனுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் இந்த என்டையர் டீமுக்கும் என்டையர் ஃபேன்ஸுக்குமே. ஆனால் ஒரே ஒரு ஸ்கேரி இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் நம்ம பண்ணதை அதை அப்படியே பண்ணோன்னா வின் கேரண்டி. கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட சீசன் ஓவர். மாஸ்டர் கரெக்ட் தானே? ஒத்துக்கிறீங்களா அந்த ஸ்டேட்மெண்ட்டை? ஐ அக்ரி. ஓகேங்களா, நான் இந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் இந்த மேட்ச்ல, இல்லைன்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பாக்குற ஒரு ஆங்கிள் டாப் ஆர்டர் போன தடவை கிளிக் ஆகி அந்த லாங் இன்னிங்ஸ், அந்த சாம்சனோட ஃப்ளூவன்ட் இன்னிங்ஸ் பார்த்ததுனாலதான் நமக்கு மற்ற எல்லா காம்பினேஷனும் ஒர்க் ஆச்சு. இல்லாட்டி நம்ம பேக் டு ஓல்டு சிஎஸ்கேங்கிற மாதிரி இருந்திருக்குங்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் கிளியர் பாயிண்ட். அது நடந்தே ஆகணும் இந்த மேட்ச். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், அதை தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். என்னன்னா, எந்த மாற்றத்தையுமே பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிஎஸ்கே மேனேஜ். போன மேட்ச் நீங்கள் என்ன பண்ணீங்களோ இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பிளேயர்ஸாக இருக்கட்டும், சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே பர்ஃபார்மன்ஸை கொடுங்க, அதே பிளேயர்ஸை கொடுங்க. ஐ திங்க் அப்படி கொடுத்தாலே ஐ திங்க் நம்ம சிஎஸ்கே ஒரு பெரிய எட்ஜ் கொடுக்கலாம். ஏன்னா கேகேஆர் ஆன் தி அதர் எண்ட் இன்னும் அவங்க அந்த வின்னிங் காம்பினேஷனை இன்னும் ஃபைன் பண்ணலை. இன்னும் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, பயங்கரமான ஹோல்ஸ் இருக்குது. டாப் ஆர்டர்லேருந்து மிடில் ஆர்டர்லேருந்து மேபி பவுலிங் ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் சுனில் நரேனும் சரி, வருண் சக்கரவர்த்தியும் சரி கம்ப்ளீட் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க. ஐ திங்க் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் இருக்கும்போது அதை அடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் லாஸ்ட் மேட்சை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கனாலே ஐ திங்க் யூ ஆர் ஆன் அ சேஃபர் சைடு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இல்ல, அதுதான் நீங்க லாஸ்ட் மேட்ச்னு சொல்றது டாப் ஆர்டர் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா, அடுத்து அவங்க ஓரளவுக்கு காம்பினேஷன் கண்டுபிடிச்சது பவுலிங் டாக்டிக்ஸ் அண்ட் பவுலிங் காம்பினேஷன். கரெக்டா அந்த ஹார்ட் லென்த் ஓவர் டர்னை கிளிக் பண்ண வச்சு அதே பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் கிளிக் பண்ணாங்கன்னா இன்னும் நல்ல சான்ஸ். அதாவது ரெண்டு கன்சர்ன், கலீல் அகமதும் நூர் அகமதும் தே ஹாவ் டு சப்போர்ட் திஸ் மோர். அந்த ஆங்கிள் தான் நான் பாக்குறேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் தே ஆர் கம்மிங் இன் டு த ட்ரூ. இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் கான்பிடன்ஸ் இல்லாம இருக்காங்க. அதை அவங்க அந்த இதை மட்டும் கிளிக் ஆச்சுன்னு வச்சீங்கன்னா பவுலிங் அட்டாக் த்ரெட்டனிங்கா இருக்கு. இப்போ ஒர்க்கிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. த்ரெட்டனிங்கா மாறுறதுக்கு அது முக்கியமானது. மெயினா நூர் அகமது நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நான் இந்த மேட்ச்சில் எக்ஸ்பெக்டேஷனுன்றது ருத்ராஜ் கைக்கோட பேட்டிங் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி அது அவருக்கு ஒரு ஆடட் ப்ரெஷராக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஐ ரியலி விஷ் ருத்ராஜ் கைக்வாட் இஸ் கம்மிங் ஆல் கன்ஸ் பிளேஸ். எப்படி சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் ஆடினாரோ, சஞ்சு சாம்சன் இஸ் கோயிங் டு பிளே லைக் வாட் ஹீ இஸ் நோன் டு பிளே. மேபி ஒரு 5-10 ரன்ஸில் அவுட் ஆகலாம், அப்படி இல்லைனா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடலாம். பட் தட் டசன்ட் வரி மீ மச். பட் ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் எஸ்பெஷலி ஓப்பன் பண்ணும்போது அவர் ஒரு நல்ல டச்சில் இருந்துச்சுன்னா தட் வில் கிவ் த என்டையர் டீம் காம்பினேஷன், என்டையர் இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டீமாக தெரியும் அது. ஸோ அது இந்த மேட்ச்சில் நடக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா கேகேஆர் மாதிரி ஒரு டெப்ளீட்டட் சைடு உங்கள் ஹோமுக்கு வராங்க, நீங்கள் வின்னிங்லேருந்து வரீங்க. ஸோ தட் வில் கிவ் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ருத்ராஜ் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல, அதுதான் நீங்க இதை ஷார்ட்ஸ்ல சொன்னீங்க கரெக்டா. ருத்துராஜ் ஃபார்ம் ஒரு சைடு ஆனாலும் அந்த கான்பிடன்ஸ் எனர்ஜி சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் லாஸ்ட் மேட்ச்ல ஸ்டாண்ட் அவுட் திங். ஏன்னா தேவர் ஆல்வேஸ் லைக் லேகிங் தட் லைக் ஒரு எண்ட் ஒரு இது இல்லாம இருந்தது. அந்த எனர்ஜி ஆன் த ஃபீல்டு ருத்துராஜும் ஃபார்ம்ல இருந்து ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாருன்னா இட் வில் மல்டிப்ளை மோர். அந்த எனர்ஜி இருந்தா சிஎஸ்கே எப்படி பிளே பண்றாங்க இன் ஹோம் கண்டிஷன்ங்கிறத நம்ம லாஸ்ட் மேட்ச் கிளியரா பார்த்தோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் அவங்க ஏதோ ராக்கெட் விடுற அளவுக்குலாம் பிளான்லாம் பண்ண வேண்டியது இல்லை. கீப் த எனர்ஜி கோயிங், கெட் த ரைட் காம்பினேஷன் லைக் இந்த லாஸ்ட். சரி, இப்போ நான் ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் கேட்கட்டுமா? ஐ திங்க் இட்ஸ் நாட் அ கான்ட்ரவர்சி, பட் ஆனால் நிறைய பேர் மைண்டில் இருக்கிறது தான். தோனி பேர் அப்படியே லைட்டாக மறந்துட்டோமோ? தோனி இந்த மேட்ச் ஆடுவாரா மாட்டாரா? தோனி ஆட மாட்டார். இட் லுக்ஸ் லைக் தட். பட் ஆனால் எனக்கு ஃபேனாக பார்க்கும்போது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் ஆனால் ஒரு கிரிக்கெட் ஃபேனாக ஒரு ஐபிஎல்லை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஐ திங்க் திஸ் இஸ் அ பிளான் டெசிஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டீம் நல்லா செட் ஆகிடுச்சு, அவங்க ஆடட்டும் அப்படின்ற மாதிரி துனியாக விட்ட மாதிரி இருந்துச்சு. பட் அதே மாதிரி தான் நான் திருப்பி அதே தான் ரீஹைட்ரேட் பண்ணுறேன். போன மேட்ச் இருந்த அதே காம்பினேஷனை தயவு செஞ்சு மாற்றிடாதீங்க. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன், இவங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன், இல்லை நிகில் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடாதீங்க. அதே டீமோட போங்க. கேகேஆர் பற்றி நம்ம லைட்டாக டச் பண்ணலாம். கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம்தான். பட் ஆனால் வாய்ப்பு இருக்கா சிஎஸ்கேல சேப்பாக்கு அகேன்ஸ்டா? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் சொல்றேன். தே ஆர் வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். ஓகேங்களா, நம்ம ஒரு 2 மேட்ச் போன மேட்சுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ கான்ஃபிடன்ஸ் இல்ல, அவங்களுக்கு காம்பினேஷன் தெரியல, ஒரு மாதிரி ஸ்கேட்டர்டா இருக்காங்க. ஓகேங்களா, சோ அத தெரியலன்றத விட காம்பினேஷன் நீங்க போட்டா வராது. இல்ல தெரியும் இல்ல உங்ககிட்ட காம்பினேஷன். சிஎஸ்கே பண்ண வேண்டியது என்னன்னா டோன்ட் கிவ் them that
கான்ஃபிடன்ஸ் அண்ட் த காம்பினேஷன், ஜஸ்ட் யூட்டிலைஸ் இட் அண்ட் எக்ஸிக்யூட் இட். எனக்கு அதான் நான் பர்சனலா ஃபீல் பண்றது வந்து ஃபின் ஆலன் கேன் சிங்கிள் ஹேண்டட்லி பூஸ்ட் அப் தேர் பேட்டிங் லைன் அப். ஓகேங்களா, அது பூஸ்ட் இருந்தா மேபி ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகலாம். அதே மாதிரி சிஎஸ்கே வந்து நரேனா வந்து ஐ மீன் ஹி இஸ் ஆல்சோ நாட் இன் கிரேட் ஃபார்ம், ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டா தான் இருக்காரு. ஏதோ ஒரு இன்னிங்ஸ் நல்லா போட்டிருக்காரு, ஆனா அவருக்குமே வந்து நீங்க கான்ஃபிடன்ஸ் கொடுக்காம அந்த கரெக்டா அவரோட அந்த இன்கன்சிஸ்டன்சி யூட்டிலைஸ் பண்ணிட்டா ஐ டோன்ட் திங்க் கேகேஆர் ஹேஸ் a chance in this match. ஓகே. ஆனால் அந்த அதர் ஹேண்ட் சிஎஸ்கே வந்து இந்த மேட்சை மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி திடீர்னு வந்து எல்லா டீம்ஸுமே சிஎஸ்கே அகெயின் வந்து வேற ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சிஎஸ்கேவே வந்து இந்த டோர்னமெண்ட்டில் மேலே இருக்க டீம்ஸை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க. ஏன்னா வந்து தேர் ரேஸ் டு பிளே ஆஃப்ஸ் இஸ் லைக் ஆன் த கோ அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு புஷ்ஷாக இருக்கும் இந்த மேட்ச்சு. ஸோ அது வந்து ஒரு ஆடட் ப்ரெஷர் ஆகிடுமா சிஎஸ்கேக்கு இந்த மேட்ச் நம்ம இல்ல, win பண்ணி? எனக்கு ப்ரெஷரா நான் பார்க்கல. ஏன்னா ஜஸ்ட் ஒன்னு வின் தான் வின் பண்ணிருக்காங்க. நான் இதை பாசிட்டிவா பாக்குறேன்னா, இதை வின் பண்ணாங்கன்னா இட் கிவ்ஸ் them தட் மொமெண்டம். நம்ம வந்து எல்லா டோர்னமெண்ட்லயும் பேசுறீங்களா, வேர்ல்டு கப்ல பேசணும், எல்லாம் பேசணும். அந்த மொமெண்டம் கிடைச்சதுன்னா சடனா நெக்ஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் வந்து ஈவன் பிக்கர் டீம்ஸ் வந்து வின் பண்றதுக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும். அந்த மொமெண்டம் கிவிங் மேட்சா தான் இதை பாக்குறேன் நான். எஸ்பெஷலி அவங்க வந்து லாஸ்ட் இது மாதிரியே இதையும் வின் பண்ணாங்க, அந்த காம்பினேஷன் வின் பண்ணாங்கன்னா they will have the template to go really hard next matches rest of the tournament. ஓகே, நம்ம வந்து பாசிட்டிவாக இந்த மேட்சை வந்து நம்ம வந்து எதிர்கொள்கிறோம். ஆனால் வெயில் தான் பயங்கரமாக கொளுத்துது சேப்பாக்கில். குட் லக் டு ஆல் த பிளேயர்ஸ். நாளைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃபிட்னஸ் எல்லாம் தண்ணி இளநீர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து குடிச்சு நல்ல தைரியமாக வந்து ஆடுங்க. ஓகே, பிஃபோர் வி சைன் ஆஃப், நீங்கள் நாளைக்கு எந்த பிளேயர் பெரிய ஒரு இன்னிங்ஸ் ஆட போகிறாரு இல்லை ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறீங்க? சிஎஸ்கேல நான் துபே நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ரெண்டு டீமில் இருந்துமே ஒருத்தர் தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் துபே, ஆமாம். ஓகே, ஐல் கோ வித் அகெயின் ஒரு ஒன் டவுன் ஆயுஷ் மாத்ரே. நான் வந்து என்னமோ தோணுது எனக்கு, ஆயுஷ் மாத்ரே வில் கிளிக் அப்படின்னு தோணுது. எஸ்பெஷலி வந்து அந்த ஸ்லோவர் பவுலர்ஸ் வருண் சக்கரவர்த்தி இவங்களெல்லாம் வந்து அவர் நல்லா டேக்கிள் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். நீங்கள் நாளைக்கு யார் வந்து இம்பேக்ட் பிளேயராக இருப்பாங்க, இல்லை கேகேஆருக்கு ஏதாவது வந்து சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறோம். அன்டில் தட், சைனிங் ஆஃப், விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.